வணக்கம். டெட் தாள் 2 அரசு மாதிரி வினாத்தாளில் இருக்கக்கூடிய கணித வினாக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலே 2வது பகுதி. ஏற்கனவே 10 வினாக்களுக்கு பார்த்துட்டோம். 11வது கேள்வி. ஏதேனும் 3 முக்கோணங்களின் 3 கோணங்களின் கூடுதல் கீழ்கண்ட வகையில் அமைவதை உற்று நோக்கிய மாணவன் 3 முக்கோணம் எடுத்துக்கிட்டான். 30, 45, 105 கூட்டினா 180, 30, 60, 90 கூட்டினா 180, 45, 55, 80 கூட்டினா 180. இவற்றின் கூடுதலிலிருந்து எந்த ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி என்ற முடிவுக்கு வருகிறான். இந்த கற்றல் முறைக்கு என்ன பெயர்னு கேட்குறாங்க. அதாவது உதாரணங்களிலிருந்து ஒரு விதியை அவன் உருவாக்குகிறான், விதியை கொண்டு வருகிறான். அப்படி உதாரணங்களிலிருந்து விதியை கொண்டு வந்தால் அதற்கு விதி வருமுறை, இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னு பேர். இண்டக்டிவ் மெத்தட்னு பேர். ஒரு விதியை சொல்லிட்டு அந்த விதியை உதாரணங்களின் மூலமாக சரிபார்த்தால் அது விதி விலக்கு முறை. ஒரு விதியை முதல்ல சொல்லிடணும். இப்போ முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180ன்னு சொல்லிட்டு அதன் பிறகு அவங்ககிட்ட ஒரு 3 முக்கோணத்தை கொடுத்து இது சரியா அப்படின்னு செக் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் விதி விலக்க முறை. விதியை சொல்லிட்டு அதில் விளக்கத்தை சொல்கிறது. ஆனால் அந்த மாணவன் இங்கே என்ன செஞ்சிருக்கான், 3 உதாரணங்களிலே இருந்து அவன் விதியை பெறுகிறான், விதியை வருவிக்கிறான். அப்படி இருந்தால் அதற்கு விதி வருமுறை, இண்டக்டிவ் மெத்தட்னு பேர். செய்து கற்றல் பகுப்பு முறையெல்லாம் வேறு. அடுத்த கேள்வி. 500 சென்டிமீட்டர் கூட்டல் 50 மீட்டர் கூட்டல் 5 கிலோமீட்டர் இதனுடைய மொத்த கூடுதல் என்னன்னு கேட்குறாங்க. விடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மீட்டர் இருக்குது. இங்கே அலகுகள் வெவ்வேறு அலகுகள் இருக்குது. சென்டிமீட்டரில் இருக்குது, மீட்டரில் இருக்குது, கிலோமீட்டரில் இருக்குது. அப்போ அனைத்தையும் ஒரே அலகாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். 12வது வினா. அப்போ 500 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் 100 சென்டிமீட்டர் சேர்ந்தால் 1 மீட்டர். அப்போ 500 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் 5 மீட்டர் கூட்டல் 50 மீட்டருக்கு 50 மீட்டர் அப்படியே போட்டுக்கலாம் கூட்டல் 5 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருக்கு 1000 மீட்டர். அப்போ 5 கிலோமீட்டருக்கு 5000 மீட்டர். இப்போ 3ஐயும் கூட்ட வேண்டியது தான். 5000 ஒரு 50 ஒரு 5, 5055 மீட்டர். அப்போ கணக்கு போடும்போது அனைத்தையும் ஓரினமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். விட டி ஆன்சர். அடுத்த வினா. 11 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. ஏதோ ஒரு தொகைக்கு 11 பேனாவை வாங்கியிருக்காங்க. 11 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் 11 பேனாவை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ 11 பேனாக்களினுடைய அடக்க விலை 100 ரூபாய். நீங்கள் ஒரு பேனாவை 10 ரூபான்னு விற்றீங்கன்னா 10 பேனாவை விற்ற உடனே என்ன ஆயிரும், 10 பெருக்கள் 10 100 ரூபாய் கிடைத்தலும். அப்போ 11 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். அப்போ நம்ம 11 பேனாவை வாங்கி 10 பேனாவிலேயே அந்த தொகையை எடுத்துட்டோம்னா மீதம் ஒரு பேனா இருக்குது இல்லையா. இப்போ அந்த பேனாவை நம்ம எவ்வளோக்கு விற்போம், 10 ரூபாய்க்கு விற்போம். அதுதான் என்னது, நமக்கு லாபம். அப்போ லாபம் தான் நமக்கு. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க, லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க. அதை 100ல் சொல்லணும். அப்போ லாபம் அல்லது நஷ்டத்தை எடுத்துக்கிட்டு அதை நம்ம என்ன கொண்டு வரணும், அடக்க விலைக்கு கொண்டு வரணும். இப்போ
இப்போ நமக்கு எவ்வளவு லாபம்? ஒரு பேனாவினுடைய விலை தான் நமக்கு கிடைத்த லாபம். ஒரு பேனாவை விற்ற விலை எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். அப்போ 10 பேனாவை விற்ற விலை 10x. இப்போ கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 10 பேனாவை விற்ற விலை தான் 11 பேனாவை வாங்கிய விலைக்கு சமம். அப்போ 11 பேனாவை வாங்கிய இந்த அடக்க விலை எவ்வளவுனா அதுதான் 10x. அப்போ நமக்கு கிடைச்ச லாபம் எவ்வளவு? மொத்த விற்ற விலையிலிருந்து அடக்க விலையை கழிக்கணும். ஒரு பேனாவை நாம் எக்ஸுக்கு விற்கிறோம், மொத்தம் 11 பேனா. அப்போ 11 பேனாவை 11xக்கு விற்போம். மொத்தம் நமக்கான அடக்க விலை எவ்வளவுன்னா 10x. அதில் இதை கழிச்சோம்னா நமக்கு மொத்த லாபம் ஒரு பேனாவினுடைய விற்ற விலை தான் நமக்கு லாபம் எக்ஸ். இப்போ லாப சதவீதம் கேட்குறாங்க. லாப சதவீதம்னா லாபம் பை அடக்க விலை பெருக்கல் 100. லாபம் எக்ஸு, அடக்க விலை 10x பெருக்கல் 100. இந்த எக்ஸுக்கு எக்ஸ் அடித்தாச்சு, 100 10 வகுத்தா 10%. நமக்கான லாப சதவீதம் 10%. ஆன்சர் டி ஆன்சர். அடுத்து CAI கம்ப்யூட்டர் அசஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன். இதனுடைய முக்கியமான பயன்பாடு எதற்கு பயன்படுது அப்படின்னா, கற்பித்தலுக்காகவா, வழிகாட்டுதலுக்காகவா, தனிநபர் கற்பித்தலுக்காகவா, செயல்திறன் மேம்பாட்டுக்காகவா? இந்த பொதுவாகவே கணினியினுடைய பயன்பாடு என்பது ஒரு தனிநபர் தானே கற்றுக்கொள்வதற்காகத்தான் மிக முக்கியமாக உருவாக்கப்படுகிறது. அப்போ தனிநபர் கற்பித்தல் அதுதான் இதற்கான விடை. அடுத்த வினா, சூழலை கையாளும் திறனை மாணவரிடையே வளர்க்கும் முறை. ஒரு சூழ்நிலையை எப்படி கையாளணும் இதுதான். விரிவுரை முறைனா ஆசிரியரை பேசுவது, வரலாற்று முறைனா நிகழ்வை வரலாற்றின் அடிப்படையில் அதை தொகுத்து சொல்கிறது, ஆய்வக முறை, விரிவுரை மற்றும் செய்து காட்டும் முறை. இந்த விரிவுரை மற்றும் செய்து காட்டும் முறையில் மாணவனுக்கு தகவலும் போய் சேருது, அவன் செய்தும் பார்க்கிறான். இந்த முறை தான் சூழலை கையாளும் திறனை மாணவரிடையே வளர்க்கக்கூடிய முறை. ஆசிரியரினுடைய விளக்கமும் இருக்கும், மாணவனினுடைய பங்கேற்பும் இருக்கும். லெக்சரர் கம் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். அடுத்த வினா, ஒரு மாணவன் -5 -3 = 8 என கணக்கிடுகிறான். இப்போ 5 3 8ன்னு அவன் நினச்சிக்கலாம். இந்த பிழை ஏற்படுவதற்கு என்ன காரணம்? முழுக்களின் பெருக்கலை பற்றிய கருத்து அவனுக்கு புரியவில்லை. பெருக்கல் அவனுக்கு தெரியல, அவனுடைய கவனமின்மை. முழுக்களின் கூட்டலை பற்றிய கருத்து அவனுக்கு புரியவில்லை. இது கூட்டல் தொடர்பானது. மைனஸ்னு வந்தால் கடன். ஒரு 5 ரூபா கடன், ஒரு 3 ரூபா கடன். அப்போ 2 கடனும் ஒன்றா கூட்டும்போது கடன் தொகை கூடுதலாக சேரும். அப்போ என்ன வரணும்னா -8ன்னு வரணும். அப்போ இந்த பிழை அவனுக்கு ஏன் ஏற்படுதுன்னா, முழுக்களினுடைய கூட்டல். அவன் என்ன நினச்சிக்கிறான், இதை -5 -3 அப்படின்றப்ப ஒட்டுமொத்தமாக இந்த குறிகளை நிற்காமல் 8ன்னு விடைய போட்டான். முழுக்களின் கூட்டல் பற்றிய கருத்து அவனுக்கு புரியவில்லை. இதனால தான் இந்த பிழை ஏற்படுகிறது. அடுத்த வினா, 120 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் 45 வரிகள் உள்ளன. ஒரு பக்கத்துக்கு 45 வரி. அப்போ ஒட்டுமொத்தமாக அந்த புத்தகத்தினுடைய பக்கம் என்ன ஆகுது? 120 பக்கம் ஆகுது. ஒரு பக்கத்திற்கு 24 வரிகள் மட்டும் இருந்தால் புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருக்கும்? ஒரு பக்கத்துக்கு 45 வரி அடித்தா 120 பக்கம் ஆகுது. அதே செய்தியை ஒரு பக்கத்துக்கு 24 வரி மட்டும் நாம் அடிக்கிறோம். அப்போ வரிகளினுடைய எண்ணிக்கை என்ன ஆகுது? குறையுது. ஏறத்தாழ பாதிக்கு பாதி குறையுது. அப்போ புத்தகத்தினுடைய பக்கங்களின் எண்ணிக்கை என்ன ஆகும்? அதிகமாகும். நெருக்கி நெருக்கி எழுதணும்னா குறைவான பக்கத்தில் எழுதலாம். இடம் விட்டு எழுதணும்னா பக்கங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ வரிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் போது, குறையும் போது
பக்கங்களின் எண்ணிக்கை அதிகமாகும். அப்போ இது என்ன மாறுபாடு? எதிர் மாறுபாடு, எதிர்மாறல். பக்கங்கள் 120னா வரிகள் 45. எத்தனை லைன்? 45. அப்போ வரிகள் 24னா பக்கங்கள் என்னாகும்? இதை விடவும் அதிகமாகும். இது குறையும் போது இங்கே அதிகமாகும். இதுக்கு தான் எதிர்மாறல்னு பேர். நேர் மாறுபாடு வந்தால் குறுக்கு பெருக்கல் போடணும். எதிர் மாறுபாடு வந்தால் நேராக கோடு போடணும். நேர் மாறுபாடு வந்தால் குறுக்கு பெருக்கல் போடணும். எதிர் மாறுபாடு வந்தால் நேராக பெருக்கல் போடணும். அப்போ பெருக்கணுங்கன்னா எக்ஸு பெருக்கல் 24 சமம் 120 பெருக்கல் 45. அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா 120 பெருக்கல் 45. இந்த பெருக்கல் 24 இங்கே வந்தால் வகுத்தல் 24 ஆகுது. இதை ஒரு 24 24 5 24 120. அப்போ எக்ஸு சமம் 45 பெருக்கல் 5 5 25 5 மிச்சம் 2 5 20 22 22. மொத்தம் எத்தனை பக்கங்கள் தேவைப்படுது? 225 பக்கங்கள் தேவைப்படுது. சரியான விடை டி ஆன்சர். அடுத்து, ஒரு பணியாளர் ரூபாய் 11,250 ஊக்கத்தொகையாக பெறுகிறார். இது அவருடைய ஆண்டு வருமானத்தில் 15% எனில் அவருடைய மாத வருமானம். இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அங்கே சொல்லியிருக்கிற ஒவ்வொரு செய்தியும் படிக்கணும். இவருக்கு ஒரு போனஸ் கிடைக்குது. எவ்வளவு போனஸ் கிடைக்குது? 11,250 போனஸ் கிடைக்குது. இது அவருடைய ஆண்டு வருமானத்தில் 15%, ஆனுவல் இன்கமில் 15%. இப்போ கேள்வி என்னன்னா, அவருடைய ஆண்டு வருமானம் என்னன்னு கேட்கல, அவருடைய மாத வருமானம் என்னன்னு கேட்குறாங்க. சரி, இந்த ஆண்டு வருமானத்தில் 15% அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய ஆண்டு வருமானம் 100 ரூபாயாக இருந்தால் இந்த தொகை அதில் 15க்கு சமம். அப்போ முதல்ல அவருடைய ஆண்டு வருமானம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். 100 ரூபாய் ஆண்டு வருமானமாக இருந்தால் அதில் 15 ரூபாய், அதுதான் 15%. இந்த 15%க்கு தான் 11,250 சமமாக இருக்குது. அப்போ ஆண்டு வருமானம் என்னன்னு தெரியாது, எக்ஸ். இது குறுக்கு பெருக்கல், இது நேர்மாறுபாடு. பெருக்க வேண்டியது தான். எக்ஸு பெருக்கல் 15 சமம் 11,250 பெருக்கல் 100. அப்போ எக்ஸு சமம் 11,250 பெருக்கல் 100 பை 15. ஒரே தடவை அடிக்க முடியலன்னா நீங்கள் 2 தடவை அடிச்சுக்கலாம். 15னா 5ஆல் வகுத்தம்னு வச்சுக்கோங்க, 3. இது 5ஆல் வகுத்தம்னா 2 5 10, மீதி 1 12, மறுபடியும் 2 5 10, மீதி 2 25, 5 25, இந்த 0 வந்துடும். இந்த 3க்கு இதை அடித்தோம்னா 7 21, மீதி 15, 5 15, 0. இதை எதால் பெருக்கணும்? 100ஆல் பெருக்கணும். அப்போ பின்னாடி 2 0 சேர்த்திக்கணும். அப்போ அவருடைய ஆண்டு வருமானம் எவ்வளவு? 75,000. கேள்வி என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். இந்த விடையில் விடையாக 75,000 கொடுத்துருக்காங்க. நாம் கணக்கை போட்டு கண்டுபிடிச்சதுமே 75,000 குறிச்சிடக்கூடாது. கொடுத்தது ஆண்டு வருமானம், கேட்குறது மாத வருமானம். அப்போ இந்த 75,000 ஒரு ஆண்டுக்குரிய 12 மாதங்களால் நாம் வகுக்கணும். 75,000 பை 12. இதை 3ஆல் வகுத்தா 4, இதை 3ஆல் வகுத்தா 25,000. அப்புறம் இந்த 4க்கு 25,000 அடிக்கணும். 6 நாங்க 24, மிச்சம் 1 10, 2 நாங்க 8, மீதி 2 20, 5 நாங்க 20, ஒரு 0 வந்துடும். அப்போ அவருடைய மாத வருமானம்
6250 ரூபாய். இங்கே இருக்குது பாருங்கள். அவ்வளோ. அடுத்தது, ஒரு தொலைக்காட்சி பெட்டி 10% மற்றும் 20% ஆகிய தொடர் தள்ளுபடிகளின் கொடுத்த பின் 5760க்கு விற்கப்படுகிறது எனில் இதன் குறித்த விலை என்ன? ஒரு தொலைக்காட்சி பெட்டியை 10% டிஸ்கவுண்ட்டு, அதன் பிறகு 20% டிஸ்கவுண்ட்டு ஆகிய தொடர் தள்ளுபடிகள். இந்த மாதிரி கணக்கு வரும்போது ஒரு செய்தியை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக என்ன நினச்சிக்குவோம், ஒரு 10%, அப்புறம் ஒரு 20%, அப்போ ஒட்டு மொத்தமாக எவ்வளவு? 30% தானே டிஸ்கவுண்ட்டு அப்படின்னு ஒட்டு மொத்தமாக 30%ன்னு நம்ம போட்டுக்கக்கூடாது. இந்த தொடர் தள்ளுபடியினுடைய தன்மையே வேறு. 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, அந்த பொருளோட விலை 100 ரூபாய் வந்ததுன்னா நீங்கள் மொத்தமாக 30% டிஸ்கவுண்ட் பண்ணிங்கன்னா அதனுடைய விலை 70,000 தள்ளுபடியில். ஆனால் அப்படி இல்லை, என்ன செய்கிறாங்க, 10% தான் தள்ளுபடி. அப்போ 100 ரூபாயில் 10% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம்னாவே இப்போ அதனுடைய விலை 90 ரூபாய் ஆகுது. அந்த 90 ரூபாய்க்கு தான் நம்ம என்ன செய்யணும்னா 20% டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கணும். 90க்கு 20% டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சி ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக 30% போடுற விட வராது, அது மாறும். நம்ம என்ன நினச்சிக்குவோம், 10 அப்புறம் 20னா மொத்தம் 30 அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். அப்படி போற்றவே கூடாது. அதனுடைய குறித்த விலையை நம்ம 100 ரூபான்னு எடுத்துக்கலாம். என்ன செய்தாங்க, 10% தள்ளுபடி செய்கிறாங்க. அப்போ 100 ரூபாயில் 10%னா 10 ரூபா. அப்போ 10 ரூபா போயிடுச்சுன்னா அதனுடைய இப்போ விலை என்ன ஆயிடுது, 90 ரூபா. இந்த 90 ரூபாய்க்கு என்ன செய்யணும், 20% தள்ளுபடி கண்டுபிடிக்கணும். அப்போ 90 பெருக்கள் 20%னா 20/100. இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ படிச்சிடலாம். அப்போ 9×2 18 ரூபா. இப்போ 18 ரூபா தான் இந்த 90ல் வந்து கழிக்கணும். அப்போ அதனுடைய விற்பனை விலை எவ்வளவுன்னா, இந்த 90ல் வந்து 18 கழிச்சிட்டோம்னா 72 ரூபாய் அதனுடைய விலை. நாம் கணக்கு போட்ட மாதிரி இந்த 10ம் 20ம் சேர்த்து 30 ரூபாயை கழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. 100ல் வந்து 30 கழிச்சா அதனுடைய விலை 70ன்னு ஆகிருக்கணும். இந்த தொடர் தள்ளுபடிகளால் கடைக்காரங்களுக்கு தான் லாபம். அதனுடைய விற்பனை விலை வந்து ஒட்டுமொத்தமாக கணக்கு போடுறதை விடவும் குறைவான அளவுக்கு தான் தள்ளுபடியாகும். அப்போ விற்பனை விலை 72 ரூபாய். இப்போ பாருங்கள், ஒரு பொருளினுடைய குறித்த விலை 100 ரூபாயாக இருந்தால் அதனுடைய விற்பனை விலை 72 ரூபாய் ஆகிறது. இப்போ கடைசியாக இவங்க இந்த தொலைக்காட்சி பெட்டியை என்ன செய்கிறாங்க, 2 தொடர் தள்ளுபடிகளுக்கு பிறகு 5760க்கு விற்றுட்டாங்க. அப்போ குறித்த விலை என்னன்னு கேட்குறாங்க. இது அதனுடைய குறிக்கப்பட்ட விலை எவ்வளவு, அதுதான் எக்ஸ். குறுக்கு பெருக்கல். அப்போ எக்ஸு பெருக்கள் 72 சமம் 5760 பெருக்கள் 100. அப்போ எக்ஸு சமம் 5760 பெருக்கள் 100/72. இது எதால் வகுக்கலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா 5ம் 7ம் 12, 12ம் 6ம் 18, 1ம் 8ம் 9. அப்போ 9ஆலேயே வகுக்கலாம். இதை 9ஆல் வகுத்தா 8 9 72. இதை 9ஆல் வகுத்தோம்னா 6 9 54, மிச்சம் 3 36, 4 9 36 0. அப்புறம் இந்த 8க்கு இதை அடித்தா 8 8 64 80. அப்போ 80 பெருக்கள் 100 அதனுடைய விலை எவ்வளவு இருக்கும், 8000. பாருங்கள், விட கொடுத்துருக்காங்களா, 8000. சரி, இப்போ இந்த கணக்கில் 30% தோராயமாக நம்ம கணக்குப்படி பார்க்கலாம். ரஃபாக ஒரு கணக்கு போடும்போது ஏறத்தாழ 30% இது. 5760 ரூபாய்க்கு அதை விற்கிறாங்கன்னா அதனுடைய விலை என்னவாக இருக்காது, 6000 இருக்கவே இருக்காது. இது 1வது பாயிண்ட்டு. அடுத்தது
விற்றதே 5000 தள்ளுபடிக்கு பின்னாடியே 5760க்கு விற்றா அதனுடைய விலையை அங்கே 5000னு எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. அப்போ இந்த விடையும் இல்லை, இந்த விடையும் இல்லை. இப்போ நான் கணக்கு போடல, கணக்கு போடுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன், இது ரெண்டும் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ அதனுடைய விலை வந்து 7000 இருக்குமா அல்லது 8000 இருக்குமா, இது ரெண்டு தான் நாம் முடிவு பண்ணணும். கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிறது சரி, ஆனால் நம்ம முன்னாடியே என்ன பண்ணிடலாம், இந்த ரெண்டு விடையும் இல்லைன்னு சொல்லிடலாம். சரி, இப்போ இந்த 30% விடவும் குறைவாக தான் இருக்கும். அதாவது 30 ரூபாய்க்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு, நமக்கு ஒட்டுமொத்தமாக 28 ரூபா தானே தள்ளுபடியானது. இருந்தாலும் ஏறத்தாழ 30. அப்போ நீங்கள் வந்து 7000க்கு 30% போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2100 ரூபா பக்கம் குறையணும். அப்போ 2100 ரூபா பக்கம் குறையணும் அப்படின்னா இங்கே என்ன வரும்னு பார்க்கணும். அது வேண்டியதில்லை, இந்த ரெண்டு விடையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டேன். சார், அடுத்த கணக்கு, நாற்கரம் ஏபிசிடியின் பரப்பளவு யாது? ஏபிசிடி இந்த மூளை விட்டம் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். இந்த உச்சியில் வந்து போகிற செங்குத்து உயரம் வந்து 5 சென்டிமீட்டர். இங்கே வந்து வரையக்கூடிய செங்குத்து உயரம் வந்து 8 சென்டிமீட்டர். அப்போ நாற்கரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு நம்மளை கேட்குறாங்க. போடலாம். நாற்கரத்தின் பரப்பளவுக்கு ஃபார்முலா ½ d × h1 + h2 சதுர அலகுகள். அப்போ ½ d தான் மூளை விட்டம். மூளை விட்டம் தான் எவ்வளவுனா 10. h1 இந்த செங்குத்து உயரம் 1 5, இது வந்து 8. அப்போ கூட்டிக்க வேண்டியது. அப்போ அரை பெருக்கல் 10 பெருக்கல் 13, இந்த ரெண்டுக்கு இந்த 10 அடித்தா 5. அப்போ 13 பெருக்கல் 5 65 சதுர சென்டிமீட்டர் அல்லது 65 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கலாம். விடை பாருங்கள், ஏ ஆன்சர் 65 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இந்த வகுப்பில் 10 கணக்கு பார்த்தோம். இதனுடைய மீதி இருக்கிற 10 கணக்கை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.